குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆணி மாதம் 16ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 30/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/6/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இன்றைய நாளை கடத்தணும். எதுலேயுமே கோபம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் தங்களுடைய வேலைகளை செய்யணும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தயவுசெய்து மூக்கை நுழைக்காமல் தாங்கள் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியம். அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வண்டிகள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தராதிங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய கண்டிப்பு, அதாவது அவர்கள் உங்களுக்கு அனுசரித்து போக மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி பதற்றம் இல்லாமல் நிதானமாக அவங்களை நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கணவன் மனைவிகளே தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க. மனம் விட்டு பேசுதல் என்று நல்லது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. உங்களை பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் சொல்லிடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகமாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவரிடத்திலுமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்க்கிறீங்கன்னா அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். லாபம், அது சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தும் வாக்குறுதியும் தயவுசெய்து போடாதீங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்து தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி செயல் வடிவமாகும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க. அவரிடம் சண்டை போட வேண்டாம், கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அனைவரிடமே அன்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் பேசும் பொழுது நாவடக்கம் தேவை. விட்டு கொடுத்து போவதும் மிகவும் நல்லது. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் இருந்தாலுமே லாபங்கள் குறையாது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உங்கள் மீது மறைமுகமான விமர்சனங்கள் வந்து செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நிதானமாக இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, சகோதரர் சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உற்றார் உறவுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைய நீங்கள் காப்பாற்றுவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்று சொல்லலாம். ஒரு மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை ஈஸியாக நின்று நீங்கள் செய்து முடித்துவீர்கள். தாய் தந்தை இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கும். வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் பணிவு தேவை. போட்டியாளர்களிடம் தயவுசெய்து அமைதியாக செல்லவும், இல்லைனாக்கா பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு. மனதளவில் ஒரு கவலைகள் வந்தாலுமே அது சீக்கிரமாக சரியாகிவிடும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே செய்து முடித்துவிடுங்க. நீண்ட நாளாக முயற்சி செய்து முடியாத காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவமாவதுக்கு உண்டான வாய்ப்பு. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன் இன்றைக்கி கிடைக்குங்க. உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்ல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூருக்கு வேலை கிடைக்கும். போவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்றதற்குண்டான வாய்ப்பும், அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக மணமகன் மருமகள் அமைவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாருடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பேச்சுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கும். சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகளும் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் எல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும்.
உற்றார் உறவினர் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை மிக சுறுசுறுப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். இதனால் பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறை எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்குது. எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.